அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகு. அனைவருக்கும் வணக்கம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயரிய நோக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு முன்னேற்றத்திற்கு நாளும் பாடுபட வேண்டும் என்னும் தொலைநோக்கு திறனோடு 1986ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் நாள் தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அதனை தொடங்கி வைத்த பெருமை மேனாள் நீதிபதி உச்ச நீதிமன்றம் டாக்டர் எஸ் மோகனையா அவர்கள். அன்பர்களே, அன்று தொடங்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நிலையை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த 41ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சங்கத்திற்காக உழைத்த சான்றோர்கள் பெருமக்கள் இதில் பல அவரவர் அனுபவத்தை கூறி மகிழ்ந்திருக்கிறார்கள். அனைத்தையும் கேட்டு மகிழுங்களேன். நன்றி, வணக்கம். உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்னும் உயரிய இலக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்கள் எனப் போற்றி மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் முனைப்பில் கடந்த 40 ஆண்டுகளாக பல அரிய சேவைகளை செய்யும் வருமான வரி விலக்கு பெற்ற மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற வானவில் மனித வள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். மயிலை என்று புராணத்தில் புகழ்பெற்ற நகரத்தில் வள்ளுவர் வாழ அவரை உலகம் முழுதும் தெரிய செய்ய தோன்றியதுதான் இந்த திருவள்ளுவர் சங்கம். மயிலை திருவள்ளுவர் சங்கம் என்று சொன்னால் அது மிகையன்று. நீதித்துறையில் புகழ்பெற்ற திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் விதையிட்டு அது இன்று ஆல விருட்சமாக வளர்ந்து இவ்வுலகம் மட்டுமல்லாமல் 7 உலகமும் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த சங்கம். பாரதத்தை உருவாக்கியிருக்கின்ற மாணவர்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது நீதி நெறிமுறையை என்று அன்றே ஔவையாரும் மற்ற நீதிநெறி நூல்களும் சொல்லி சென்றன. அதனை சுருக்கமாக விளக்கமாக இந்த உலகில் படைத்து மகிழ்ந்தவர் வள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று தொடங்கி இந்த உலகில் இருக்கின்ற மனிதர்கள், அவர்களின் குணங்கள், வாழும் நெறிகள், ஆளும் வகைகள் மற்றும் ஒரு நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும், மக்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும், நல்ல குணமுடைய மக்களாக மனிதர்களை எவ்வாறு மாற்றுவது என்று ஒரு சமுதாய ரீதி மட்டுமல்லாமல் வாழ்வு நெறியினை வகுத்தவர் வள்ளுவர். அந்த வள்ளுவரின் நினைவாக தோன்றப்பட்ட இந்த நிறுவனம் மத்திய மற்றும் மாநில அரசு மேலும் தனியார் நிறுவனங்கள் அத்தனையும் இணைத்து ஒரு சமூக நலப் பணிகளை தொடர்ந்து செயலாற்றி வருகின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல.
வையத்து மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அறம் பொருள் காமம் என்னும் முப்பாலை யாம் படைத்தோம். 20ஆம் நூற்றாண்டில் எம் நூலை போற்றுகின்ற பல்வேறு அமைப்புகளில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தைப் போல் பிரிதொரு சங்கத்தை யாம் கண்டதில்லை. திருக்குறளை தொலைபேசியில் பரப்பினீர்கள், இன்று அலைபேசியில் அனுப்பி வருகிறீர்கள். திருக்குறள் ஆய்வரங்கம், சீரிய சிந்தனை அரங்கம், திருக்குறள் பெயரில் தொடர்வண்டி, திருக்குறளுக்கு அமுதமொழியாம் அரிய உரை, திருக்குறள் இசைப்பேழை, திருக்குறள் வெளி திருமணம் என நும் பணிகள் தொய்வின்றி தொடர்கின்றன. இப்போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கை, திருக்குறளில் சான்றிதழ், பட்டயம், பட்ட வகுப்புகள் என அவை விரிந்து நிற்பதை கண்டு உள்ளம் மகிழ்கின்றோம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயர்ந்த நோக்குடன் செயலாற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நாளும் சிறந்தோங்க நற்றமிழால் வாழ்த்தி மகிழ்கின்றோம். 1986 மலர்ந்த நமது சங்கம் பலரோட உண்மையான ஈடுபாட்டால் 40 ஆண்டு காலம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறப்புடன் வளர்ந்து மிளிர்ந்து ஒளிர்ந்து வந்த அதோட வரலாற்றைத்தான் உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தலைவர்களாக நீதியரசர்கள் வழிகாட்ட நேர்மையாக தொய்வின்றி பொதுநல நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது நமது சங்கம். அன்றிலிருந்து இன்று வரை பலரும் போற்றும் வண்ணம் செயல்படுவதற்கு காரணம் தன்னலமின்றி இரவு பகல் பார்க்காமல் உழைக்கும் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் என்பது ஊரறிந்த ரகசியம். நமது சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் பட்டியலிட இப்போ நமக்கு நேரம் போதாது. சிலவற்றின் மூலம் சங்கத்தின் செயல்பாடுகளை, அதனுடைய உயர்வினை உணரலாம் என்று நம்புகிறேன். கன்னியாகுமரியிலிருந்து நிஜாமுதீன் செல்லும் விரைவு ரயிலுக்கு திருக்குறள் அதிவிரைவு தொடர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? நமது சங்கம் டெல்லியில் நடத்திய திருக்குறள் திருவிழா தான். உலக அளவில் திருக்குறளை பரப்ப பன்னாட்டு தேசிய கருத்தரங்கங்கள், இந்திய தேசிய பொதுவான கருத்தரங்கங்கள் நடத்தி அதனை நூலாக ஆவணப்படுத்திய பெருமையும் நமது சங்கத்திற்கு உண்டு. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்திற்கென்று தனியே ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு என்னவெனில், ஒரு மாநில அரசும் ஒரு மைய அரசின் நிறுவனமும் செய்திருக்கிற பணிகளை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தனியொரு அமைப்பாக இருந்து செய்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய தனிச்சிறப்பாகும். சென்னை மாநில அரசு, தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் 3 பல்கலைக்கழகங்களில் திருக்குறளுக்கு இருக்கை அமைத்திருக்கின்றது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்கிற மைய அரசின் நிறுவனம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறளுக்கு இருக்கை அமைத்திருக்கிறது. அந்த வகையில் எந்த அரசியல் அமைப்பும் சாராத ஒரு திருக்குறள் நெறி பரப்புகின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை தோற்றுவித்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அதனுடைய சிறப்பாகும். அந்த சிறப்பு என்னவென்றால், மேலை நாடுகளில் ஷேக்ஸ்பியருடைய இலக்கியங்களை படிப்பதற்கென்று ஒரு இருக்கையும், மில்டனின் இலக்கியங்களை படிப்பதற்கென்று ஒரு இருக்கையும் அமைக்கப்பட்டு அது குறித்த பாடங்கள் மட்டுமே அந்த இருக்கையிலிருந்து பயிற்றுவிக்கப்படும். அந்த இருக்கை ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களையும் இலக்கியங்களும் ஆய்வு செய்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். மில்டனுடைய இலக்கிய வளத்தையும் இலக்கிய செம்மையையும் ஆங்கிலேய இலக்கியத்திற்கு மில்டன் வழங்கியிருக்கிற கொடையையும் ஆய்வு செய்வதற்காக அந்த இயக்கம் இருக்கும். அந்த வகையில் திருவள்ளுவருடைய இலக்கிய படைப்பை, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட அந்த உலக புகழ்பெற்ற வள்ளுவனின் படைப்பினை ஆய்வு செய்து அது வாழ்க்கை பாடமாக கொண்டு வருவதற்கு திருவள்ளுவர் இருக்கையை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அமைத்திருக்கிறது. அதனுடைய முதற்படியாக குறுகிய கால படிப்பு, சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு என்று 3 படிப்புகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இளங்கலை, முதுகலை, ஆய்வு பட்டங்கள் வரையிலும் இந்த திருவள்ளுவர் இருக்கை திருக்குறள் நெறி குறித்தே பாடங்களை வழங்கவிருக்கிறது என்று சொன்னால் தமிழக
பல்கலைக்கழக வரலாற்றில் தனியொரு அமைப்பு திருக்குறளுடைய நெறிகளை ஆய்வாக செய்வதற்கு ஒரு இருக்கையை தொடங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளை பரப்புவதற்கு ஆற்றி வந்திருக்கிற பணிகளில் உச்சமாக இருக்கிறது என்றால் அது மிகையில்லை. அருந்தமிழையும் அறிவியலையும் பரப்புவதற்கு தன்னுடைய முழு பணியையும் ஒப்புக்கொண்டிருக்கிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளை ஊடகங்கள் வழி பரப்பியது. எல்லோர் உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ஆண்டு இல்லந்தோறும் திருக்குறள் உள்ளந்தோறும் திருவள்ளுவர் என்கிற அந்த உயர்ந்த நெறியை இப்பொழுது இந்த ஆண்டு திருக்குறள் நாட்காட்டி வழங்கி இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழர்களாக வாழ்வதற்கு இந்த திருக்குறள் நாட்காட்டியை வழங்கியிருக்கிறது. திருக்குறள் உலகமெல்லாம் பரவி இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் மாணவர்களும் தமிழ் இலக்கியவாதிகளும் திருக்குறளிலே மூழ்கி தோய்ந்து ஆய்ந்து அதில் இருக்கின்ற இன்னும் பல்வேறு செய்திகளை வெளிக்கொண்டுவதற்கு இந்த ஆய்வு இருக்கை பயன்படும் என்பது உறுதியாகும். இன்னும் இப்பொழுது 40 ஆண்டுகளை கடந்து சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வானவில்லின் 7 வண்ணங்களைப் போல 7 அமைப்புகளை கொண்டு எழிலுற நடைபெற்று வருகின்றது. இளைஞர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரது ஆளுமை திறனையும் ஊக்குவிப்பதற்கும் அந்த ஆளுமை திறன்களையெல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்கும் பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும். இலக்கியங்கள் இன்பத்தை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, இலக்கியங்கள் மனித வாழ்வை வடிவமைத்து மனிதனுக்கு எந்த வாழ்க்கையில் நேர்கிற எல்லா இடர்பாடுகளிலுமிருந்தும் அவனை விடுவிப்பதற்கான அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகிற ஒரு பேர் இலக்கியம்தான் திருக்குறள் என்பதை நாம் இதுவரையில் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 40 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பொன்விழா காணும், 100ஆண்டு விழா காணும் என்று அதனுடைய எல்லா சிறப்புகளும் தொடர்ந்து நடைபெறும் என்று நான் வாழ்த்தி, வாழ்க திருக்குறள், வாழ்க வள்ளுவர், திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி என்று திருவள்ளுவர் மந்திரத்தை உங்களோடு இணைந்து ஓதி நானும் மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு செயல் திட்ட வீரர் அப்படின்னு தான் சொல்லணும் செய்யோன் அவர்கள். அவர் ஒரு முறை என்ன ஒரு 2013ல இந்த திருக்குறள் பாடங்களை பாடணும் அப்படின்னு சொன்ன போது என்ன அணுகினார். நான் ஆல் இண்டியா ரேடியோல நிறைய போய் பாடியிருக்கேன். அவரோட வண்ணக்களஞ்சியம் நிகழ்வுகளிலும் நான் பங்கு கொண்டிருக்கேன். அவர் இந்த மாதிரி ஏதாவது புது விஷயங்களை அந்த பழைய விஷயத்தோட ஒட்டி கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு செயல் திட்ட வீரர் அவர். அந்த விஷயத்துல திருக்குறளை பாடணும் அப்படின்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதல்ல தமிழ், 2வது திருக்குறள், 3வது அவர் பெரிய ஒரு ஆசான். அந்த ஒரு பாடல்களை நம்மளுக்கு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் செய்யோன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை எப்போதும் என் வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். அது மேன்மேலும் வளர்ந்து அனைவருக்கும் தன்னுடைய பங்களிப்பினை தந்து செய்யோன் ஐயா அவர்களுடைய தலைமையில எல்லாரும் அதுல பண்ணி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பெறணுங்கிறது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெயலட்சுமி, ஜெயா ஜோஷி, ஜோஷிங்கிறது ஃபேமிலி நேம். அந்த மாதிரி நான் இந்த சங்கத்துல ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நாளா முருகன் சாரோட நாங்க ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். ராமசாமி ஆச்சாரியன்னு இருந்தார். அவர் ஃபைனான்ஷியல் அதெல்லாம் பார்த்துப்பாரு, எங்களுக்கு கூட வருவார். ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட்டின்னு போறதுக்கு நாங்கள் லேடிஸா போவோம். அதனால அவர் கூட எங்களை அழைச்சின்னு வருவார். சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஆல் இண்டியா ரேடியோவில், முருகன் சார். அதனால அவர் கொஞ்சம் அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் வருவார். இந்த மாதிரிலாம் நாங்கள் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிகள்லாம் வச்சு நடத்தினோம். 20 வரைக்கும் நடத்தினோம் நாங்கள். இப்போதான் ஒரு 4-5 வருஷமா நடத்த முடியல. கொரோனா வந்தப்பறம் நாங்கெல்லாம் கொஞ்சம் பேக் அடிச்சோம் வயசானதுனால, நடத்த முடியல. அப்போ அந்த சங்கத்துக்கு ஒரு முறை தலைமை ஏற்கிறதுக்காக முருகன் சாரை கூப்பிட்டுருந்தோம் நாங்கள். அப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில பேர் வேணும் எங்க சங்கத்துலயும் ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு அவர் விரும்பினார். அதுக்கு எனக்கு தமிழ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் குஜராத்தியா இருந்தா கூட எனக்கு எங்க தாத்தா சின்ன வயசுல எப்படின்னாக்கா தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்தவ கொஞ்ச நாள். நான் அம்மா அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஜாப், அதனால தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்தவ நான்.
அவர் என்ன சொல்றாருனாக்கா டெய்லி திருக்குறள் கற்றுக் கொடுப்பார். அப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லயும் திருக்குறள், நாலடியார் எல்லாமே இருந்தது. பைஹார்ட் பண்ணணும் அதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதிகமா. பட் அவர் வந்து வீட்டுல அங்கே தினமும் திருக்குறள் சொல்லிக் கொடுப்பார், ராமாயணம் சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்து எங்களை வளர்த்ததுனால திருக்குறள் சொல்லி கொடுத்து ஒப்பிக்க சொல்லி வர்றது அந்த குறள் எல்லாம். அந்த காலத்துல ஒரு கால்னா காசுன்னு ஒன்று இருக்கும், அது ஓட்டையா ஒன்று ஓட்டையா ஒரு கால்னா இருக்கும், அதை கொடுத்து உண்டியில போட சொல்வார். ஸோ எங்களுக்கு சேவ் பண்றதும் கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் நல்லதெல்லாம் பைஹார்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் ஹி டாட்டஸ். அது அப்படி நாங்கள் வளர்ந்தவங்க நாங்கள். அதுக்கப்புறம் நிறைய எல்லாம் வந்து இந்த கஸ்தூர்பாக்கில் இருந்து நான் அவங்க கிளப்புக்கும் போயிட்டேன். நான் முருகன் சார் தமிழ் சங்கத்துக்கும் போய் ராமசாமி ஆச்சாரி அவங்க ஒய்ஃபு, நான், அப்புறம் ஆச்சாரியுடைய டாக்டர் ஒருத்தி இருந்தா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து கோவில் இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறமா வருவோம் அந்த மாதிரி. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்திருந்தவர் சொன்னார் முருகன் சார் கிட்ட, சார் நம்ம எல்லாம் வந்து பேசுறோம் செய்யறோம் கேட்கறாங்க, அதிகமா கூட்டம் இருக்காது, கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வயசானவங்க மேக்சிமம் இருப்பாங்க. அந்த இதை வந்து நம்ம வந்து குழந்தைகளிடம் கொண்டு போகணும். நம்ம இந்த திருக்குறள் அதெல்லாம் குழந்தைகளிடம் கொண்டு போகணும். ஆண்டுகள் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ வேர்ல்டு லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம்னாக்கா எல்லாருடைய சேவையும் தான் இதுல அடங்கும். அதனால எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இது போலவே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க சேர்த்துக்கிட்டு நிறைய இன்னும் மேலும் மேலும் வளரும்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தோடு கடந்த 20 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றுவதில் நாம் மிகுந்த பெருமை அடைகின்றேன். நான் மட்டுமல்லாது என் துணைவியார் ரோஹிணி அவர்களும் எனது குழந்தைகள் நாகதீபன் நாகதர்ஷன் அவர்களும் இணைந்து பணியாற்றி வருகிறோம். எங்களை ஊக்குவித்த பெருமை செய்யோன் ஐயா அவர்களையே சாரும். நாம் தொடக்கத்தில் ஐயா 1330 குறட்பாக்களுக்கும் தன்னுடைய காந்த குரலாலே ஒலி வடிவமைத்து வைத்திருந்தார். அதற்கான வண்ண ஓவியங்களை, ஒவ்வொரு குரலுக்கும் ஏற்ற வண்ண ஓவியங்களை உருவாக்க வேண்டினார். அதை நானும் என் குழந்தைகளும் சேர்ந்து உருவாக்கி அவற்றை புலனும் மூலியமாக 1000த்திற்கும் மேலான மக்களை நித்தமும் சேர்ப்பிக்கின்றார் ஐயா. இதனால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்தபடியாக அறிவியல் பூங்கா புத்தகத்திற்கு துணை ஆசிரியராகவும் இருக்கின்றோம். அந்த புத்தகத்தில் கொய்த மலர்கள் என்னும் வினாடி வினா கேள்வி பதில்களையும் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காலாண்டிதழில் ஒவ்வொரு இதழிலும் கொய்த மலர்கள் என்ற தலைப்பில் அறிவியல் வினாடி வினா எழுதி கொண்டிருக்கிறார். அதனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பயனுற்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அறிவு களஞ்சியம் போட்டிகள் அண்ணாஜம் பள்ளியில் ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள், மகளிர் என்று தனித்தனி பிரிவுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் குழந்தைகளுக்கான போட்டி அண்ணாஜம் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தும் பொழுது அந்த போட்டிகளை நாங்கள் எடுத்து நடத்தி அவற்றிற்கு ஒவ்வொரு 10 போட்டிகள் மொத்தம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு 5 மாணவர்களை 5 குழுக்களாக பிரித்து அவர்கள் வகுப்பு வாரியாக 5 குழுக்களாக பிரித்து அவற்றில் ஒவ்வொருவருக்கும் 10 போட்டிகள் அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு போட்டியும் 5 பரிசுகளை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த போட்டிகளை நடத்துவதற்கான நடுவர்களை நியமித்து குழந்தைகளை வரவழைத்து அப்போட்டிகளை நடத்தி பரிசு பெற்றவர்களை கண்டறிந்து அவர்கள் மிகுதியான பரிசு, ஒவ்வொரு குழுவிலும் மிகுதியான பரிசு பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அறிவு களஞ்சியம் என்ற விருதினையும் வழங்கி மகிழ்கின்றோம். அந்த விழாவினை சிறப்புற நடத்தி கொடுக்கும் பொறுப்பு எங்களுடையதாக இருப்பதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இத்தகைய பெரும் பணியாற்றும் ராமராகிய செய்யோனையா அவருக்கு அணிலாக இருந்து உதவுவதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. மேலும் பல 100 ஆண்டுகள் இந்த பணியை நானும் எங்கள் குழந்தைகளும் எங்கள் குடும்பமே சேர்ந்து செய்ய வேண்டும் என்று மிகவும் விருப்பத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் கருத்துக்களை திசையெங்கும் பரப்பி வரக்கூடிய பெரும் பணியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்து வருகிறது. இந்த அமைப்பு மாலை வேளைகளில் மயிலை திருவள்ளுவர் திருக்கோவிலில் இலவச திருக்குறள் வகுப்புகளை நடத்துவதில் தொடங்கி பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கிடையேயான போட்டிகளை, உலக பொதுமறையாம் திருக்குறள் தொடர்பான போட்டிகளை நடத்தி விருதுகளையும் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. அறம், பொருள்,
இன்பம் என்ற முப்பாலையும் மனித மனங்களில் ஆழமாக பதிந்து வரக்கூடிய சேவையையும் இது செய்து வருகிறது. காலங்கள் மாறினும் கருத்து மங்கா தன்மை உடையது திருக்குறள். அதை உயிர்ப்புடன் எடுத்து சென்ற இந்த உயரிய அமைப்பின் சாதனை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் திருக்குறளை ஒரு பாடமாக கொண்டு வர வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்ற அடுத்த முயற்சியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது. அந்த முயற்சியிலும் ஓரளவு வெற்றி கண்டு கொண்டு வருகிறது. பாராட்டும் புகழும் திருப்பணிகள் தொடர உத்வேகமாக அமையும். 40 ஆண்டு விழாவினை வெற்றி திருவிழாவினை கொண்டாடி 41வது ஆண்டில் மேலும் பல சாதனைகளை படைக்கச் செல்வோம் வாரீர். இந்த நிலையில் இந்த அமைப்பின் நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்களுக்கும் அந்த அமைப்பின் அங்கமாக திகழக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை பரிமாறுவோம் வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்று இன்று 40வது ஆண்டை நெருங்கியுள்ளது. இந்த 40 ஆண்டுகளில் இச்சங்கம் செய்து வரக்கூடிய பணிகள் ஈடு இணை அற்றது. ஏன்னா திருவள்ளுவர் திருமந்திரத்தை ஒலிப்பார்கள். அப்போ மந்திரம் என்றாலே எல்லோர் வாயிலையும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது என்ன அப்படின்னா, வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. இந்த ஒரு திருமந்திரத்தை சொல்லிட்டு தான் தொடங்குவாங்க. அதை மேடையில் சொல்றதை காட்டிலும் அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுவார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அப்போ திருக்குறள் என்பது என்ன? திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, அதுதான் உன்னத நெறி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த முறையை ஒரு மரபாக பண்பாடாக வைத்து இன்றும் செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் அது மிக மிக சிறப்புடையது. அனைத்து விழாக்களிலும் மென்கலையான பரதநாட்டியமும் வன்கலையான சிலம்பாட்டமும் ஆடப்பட்டு வருகின்றது. நான் 2001ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியிலே கண்டு அவர் என்னிடத்திலே கேட்டுக்கொள்ள, நாங்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதன் மூலமாக நீங்கள் எங்களோடு இணைந்து செயல்படலாம் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னதன் பிறகு முதலிலே அவர் என்னை ஆளுநர் மாளிகைக்கு ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக அழைத்து சென்றார்கள். அந்த நேரத்தில் ஆளுநர் மாளிகையிலே அவருக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த இடத்தின் மூலமாக என்னை அதனுடைய அதிகாரிகளிடத்திலே சிலம்பத்தினுடைய வல்லுநர் சிலம்பம் என்கின்ற அமைப்பை வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியினை அங்கே பகிர்ந்த பிறகு அவர்களும் என்னை அழைத்து ஆளுநர் மாளிகையிலே ஏறக்குறைய 320 ஆசான்கள், உலகம் முழுவதும் இருந்திருக்கக்கூடிய ஆசான்களை வரவழைத்து ஒரு பெரும் நிகழ்வினை நடத்தி அதிலே 50 ஆசான்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஐயா அவர்களுடைய திருக்கரத்தின் மூலமாக விருதுகளை வழங்கி கௌரவித்த பெருமைக்கு அச்சாரமாக இருந்த ஒரு மாமனிதர் தான் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். ஒரு அமைப்பை 40 ஆண்டு காலம் நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு மிகையே கிடையாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கடின உழைப்பால் தெய்வப்புலவர் திருக்குறள் இயற்றி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பெருந்தகைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்து இந்த அமைப்பினை உலகம் முழுவதும் தெரிகின்ற அளவிற்கு இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கென்று ஒரு இருக்கை அமைத்து அதன் மூலமாக பல்வேறு காணொளி கூட்டங்களை நடத்தி அதன் மூலமாக நானும் பங்கு பெற்று அவருடைய அந்த நாவன்மையை கேட்டு நான் இன்றைக்கு இந்த சிலம்ப கலையினை வளர்த்து வருவதற்காக நானும் எந்த அளவில் இருக்கிறேனோ அதே அளவில் அவரும் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
பல்கலைக்கழகங்களிலே எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் முதலிலே எனக்கு அந்த வாய்ப்பினை தந்து அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே ஒரு நிகழ்ச்சி அறிவு களஞ்சியத்தினுடைய வெளியீட்டு விழா. அதில் முதலில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார்கள். தொடர்ந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய நிப்டம் பல்கலைக்கழகம், அதே போன்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது MIT வளாகம், அந்த இடத்திலே தொழில்நுட்ப கல்லூரி என்று நினைக்கிறேன் அது. அதைத் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே எனக்கு வாய்ப்பாக எங்கெல்லாம் பல்கலைக்கழகங்களை நிகழ்வுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் எனக்கு வன்கலை என்கின்ற அந்த பெயரை தந்து அந்த பெயரோடு என்னை இணைத்து இந்த சிலம்பு விளையாட்டிற்காக தன்னை ஊக்குவித்த பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அவர் எந்த காரியத்தை எடுத்துச் சென்றாலும் அதை தனக்கே உரிய பாணியில் எடுத்துச் சொல்வார். நான் கூட சில நேரத்தில் விளையாட்டாக சொல்வேன் அவரிடத்தில், விழாவேந்தன் என்ற பட்டம் வழங்கலாம் என்று. ஒரு மாதத்திற்கு 3-4 நிகழ்ச்சிகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த பெருமையான அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அச்சாரமாக விளங்கக்கூடிய கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களை வாழ்த்த வயதில்லை என்று சொன்னாலும், பாராட்ட வயதில்லை என்று சொன்னாலும், அவரை வணங்கி, ஐயா உங்களுடைய பணிக்கு எங்களால் முடிந்த சேவைகளை இணைந்து செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை உங்களுக்கு அளித்து, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 100 ஆண்டு காலம் நிலைத்து நிற்க நீங்கள் எடுக்கிற பணிகளுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை வழங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் ஆய்வரங்கம், அறிவியல் அரங்கம், சிந்தனை அரங்கம், பண்பாட்டு அரங்கம் என்று கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இணையவழி நிகழ்வுகளை நடத்தி சாதனை புரிந்து வருகின்றது. திருக்குறள் கின்னஸ் சாதனை கருத்தரங்கம் அண்மையில் மிக சிறப்பாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடத்தி காட்டியது. பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருவள்ளுவர் திருக்குறள் ஃபோரம் என்ற போன்ற அமைப்பை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவியதோடு மட்டுமல்லாமல், பன்னாட்டு அமைப்புகளின் இணையம் என்ற திருக்குறள் அமைப்பை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை ஒரு கிடையின் கீழ் கொண்டு வருகின்ற உன்னத பணியை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் திருக்குறள் ஆய்வரங்க நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 30 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றது. இந்த திருக்குறள் அமைப்பு பன்னாட்டு இணையம் என்ற அமைப்பானது அரிமா சங்கம் போல், இது மிக சிறப்பான ஒரு சுழற்சங்கம் போல் மிக சிறந்த ஒரு சமூக பணி ஆற்றி வருகின்ற உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. இந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் திருக்குறளுக்காக ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டப்பட வேண்டும் என்ற உயரிய பணியை உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை வித்தூன்று தொடங்கிய அதனுடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் பண்டு தொட்டு இன்று வரை பணியாற்றி வருகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த பெருமைக்கு உரியவர்கள். ஆயினும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை அதனுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் கேப்டனாக இருந்து வழிகாட்ட, தொண்டர்களாக இருந்து அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகின்றோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மேன்மேலும் சிறப்பும் பொலிவும் பெற்று தமிழ் பணி, அறிவியல் பணி, சமூக பணி ஆற்றி வர என்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அன்பர்களே, குறும்படத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். அறிவியலை மக்கள் மத்தியில் ஒவ்வொருவரும் கொண்டு செல்வது நம் கடமை என்பதையும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் உணர்த்துகின்றது. அதே போன்று இல்லந்தோறும் திருவள்ளுவர், உள்ளந்தோறும் திருக்குறள் என்னும் ஒரு திட்டத்தினை திருவள்ளுவர் கூட்டு குடும்பம், அதாவது திருவள்ளுவர் குடும்ப கூட்டு விழா என்றை ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை என்று காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். எங்கள் பணிகள் மென்மேலும் சிறந்தோங்குவதற்கு உங்களின் ஒத்துழைப்பை நல்குங்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் குறும்படத்தை மிக அருமையாக பார்த்து ரசித்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிறைவாக அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் யாம் தொகுத்துள்ள திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம். நன்றி, வணக்கம்.